நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் தருமபுரியில் நின்னீங்க. இப்போ சட்டமன்ற உறுப்பினர் வாய்ப்பு கிடைச்சிருக்கு. முதல்ல அந்த களம் எப்படி இருந்தது உங்களுக்கு அனுபவம்? பாமக சார்பில் அக்கா சௌமியா நின்னாங்க. அதுவும் ஒரு மிகப்பெரிய சேலஞ்சிங்கான ஒரு தொகுதியாக இருந்தது. அந்த இடத்துல அவங்களோட சாதி ஆதிக்கத்தை பின்தள்ளி அவங்கள ஒரு தமிழராக அந்த எழுச்சி கொண்டு எந்த ஒரு மதத்தையும் சாராமல் எந்த ஒரு ஜாதியையும் சாராத ஒரு தமிழர்களுக்கு அந்த ஓட்டு வங்கியை நாங்கள் வாங்குறது ஒரு சுவாரஸ்யமாக சேலஞ்சிங்கானதாக இருந்தது. கன விளைவு தான் அந்த தேர்தலுடைய ரிசல்ட்டுமே. விழுப்புரத்துலேருந்து தருமபுரிக்கு போயிட்டு பிரச்சாரம் பண்ணிவிட்டு ஒரு வேட்பாளராக நாடாளுமன்ற வேட்பாளர் வந்துட்டு இப்போ திரும்பவும் அதே விழுப்புரத்துக்கு உட்பட்ட விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் வேட்பாளராக 2வது முறையும் ஒரு வாய்ப்பு. இது எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் கேட்டு வாங்கினீங்களா இல்லை இந்த வாய்ப்பு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? என்னுடைய சொந்த தொகுதி, நான் பிறந்து வளர்ந்த தொகுதி வந்து விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதின்றது தான் ஒரே காரணம், வேறு காரணம் இல்லை. விழுப்புரம் தனி தொகுதி, அதெல்லாம் நிற்க முடியாது, அதனால் அங்கே போய் நின்னேன். விக்கிரவாண்டிக்கு வந்தது என்னோட சொந்த தொகுதி, அவ்வளோதான். உங்கள் சொந்த தொகுதியினுடைய அடிப்படை பிரச்சனை அப்படின்றது ஒன்று இருக்குல்ல, அது யார் சொல்லி தெரிய வேண்டியது? உங்களுக்கே தெரியும் சொந்த தொகுதின்ற. இப்போ இந்த தீர்க்கப்படாத அந்த திராவிட கட்சிகள் மாறி மாறி வந்திருக்கிற தீர்க்கப்படாத பிரச்சனைகள்னு இருக்கும். என்னவா நீங்கள் பார்க்குறீங்க? விக்கிரவாண்டினாலே அந்த நந்தன் கால்வாய் திட்டம் அதை பற்றி தான் பேசுவாங்க. அது வந்து திருவண்ணாமலையில் ஆரம்பித்து பனமலைப்பேட்டை ஏரியில் தான் வந்து விக்கிரவாண்டிக்கான கால்வாய்கள்லாம் வருது. அங்கேருந்து பிரிஞ்சு அப்புறம் பாண்டிச்சேரி கடற்கரையில் போய் அது நிறைவடையுது. இது மட்டும் நம்ம செயல்படுத்திட்டோம்னா கிட்டத்தட்ட 100 கிராமங்களுக்கு நம்ம நீர்ப்பாசன வசதியை. மதுக்கடைகள் கூட சமீபமாக போன வருடங்களில் வந்து அந்த நெடுஞ்சாலையோட மதுக்கடைகள்லாம் மூடினது நாங்கள் பண்ண போராட்டம் தான், மாவட்டம் தோறும் கொடுத்த மனுக்கள் தான். இது மூலயமாவே அதிகாரத்திற்கு வராத போதே நாங்கள் இவ்வளோ பண்ணுறோன்னா ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க, அது கொடுத்தா தான் தெரியும். நான் தருமபுரியிலே இதை தான் சொன்னேன். வாக்குறுதிகள் நிறைய கொடுக்குறாங்க, பிரச்சனைகள் நிறைய இருக்குது, வெறும் வாக்குறுதிகளாகவே தான் இருக்குது, வெறும் மனுக்கள் மட்டுமே தான் வாங்கிக்கிட்டு இருக்காங்க, வெறும் கையெழுத்துக்கள் மட்டும்தான் வாங்கிட்டு இருக்காங்க. ஆனால் என்னுடைய வாக்குறுதி என்னென்னா, வாக்குறுதிகளை வாக்குறுதிகளாகவே வைக்காமல் அதை நிறைவேற்றி காட்டுவேன். இதுதாங்க என்னுடைய வாக்குறுதி. மற்ற வேட்பாளர்களை போல் அள்ளி தெளிக்க மாட்டேன். இத்தனை வாக்குறுதிகள், அத்தனை கொள்கைகள், அதெல்லாம் நான் வந்து பண்ண மாட்டேன். சொன்னதை செஞ்சு காட்டுவேன், குரல் கொடுக்க மாட்டேன், செஞ்சு காட்டுவேன் அப்படின்றது தான் நாங்கள் சொன்னோம். இடைத்தேர்தல்னால் வந்து ஆளுங்கட்சி தான் வெற்றி பெறும்ன்ற ஒரு பிம்பம் இருக்குது. இப்போது சரி, திமுகலேருந்தே ஒருத்தர் வெற்றி பெற்று போகிறாருன்னா ஏற்கனவே இருக்கிற 159 வேட்பாளரோட இவர் 160 மாறுவார். இல்லை அதிமுகவில் இருக்கக்கூடிய 66 வேட்பாளரோட இவர் 67 மாறுவார். அதே திராவிட கட்சிகள் தான், முகங்கள் தான் மாறி போயிருக்குமே தவிர கொள்கைகள் எல்லாமே ஒன்று தான். ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல உரிமைகளுக்கு வணக்கம். விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நாம் தமிழர் கட்சி அதன் சார்பாக மருத்துவர் அபிநயா என்றவங்கள தேர்வு செய்திருக்கிறது, அறிவித்திருக்கிறது. அவங்களோட ஒரு நம்ம சந்திப்பு. வணக்கம் மருத்துவர். வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா. நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் தருமபுரியில் நின்னீங்க. இப்போ சட்டமன்ற உறுப்பினர் வாய்ப்பு கிடைச்சிருக்குது. முதல்ல அந்த களம் எப்படி இருந்தது உங்களுக்கு அனுபவம்? ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது நாடாளுமன்ற தேர்தல். ஏன்னா தருமபுரியில் நான் போட்டிட்டதால் அது எல்லா விதத்துலேயும் சுவாரஸ்யம். அது ஒரு சாதிய பின்னணி கொண்ட மாவட்டம். அதுவும் இல்லாமல் அக்கா சௌமியா அக்கா நின்னாங்க, நேரடியான ஒரு பாமக சார்பில் அக்கா சௌமியா நின்னாங்க. அதுவும் ஒரு மிகப்பெரிய சேலஞ்சிங்கான ஒரு தொகுதியாக இருந்தது. அந்த இடத்துல அவங்களோட சாதி ஆதிக்கத்தை பின்தள்ளி அவங்கள ஒரு தமிழராக அந்த எழுச்சி கொண்டு எந்த ஒரு மதத்தையும் சாராமல் எந்த ஒரு ஜாதியையும் சாராத ஒரு தமிழர்களுக்கு அந்த ஓட்டு வங்கியை நாங்கள் வாங்குறது ஒரு சுவாரஸ்யமாக சேலஞ்சிங்கானதாக இருந்தது. அதுவும் இல்லாமல் அது ஒரு இடைத்தேர்தல் போல தான் எங்களுக்கு இருந்தது. அந்த ஒரு ஃபீல் தான் வந்தது. ஏன்னா நிறைய நிர்வாகிகள் வந்து வெளிப்படையாகவே பாஜக பாமக கூட்டணியில் ஒரு அதிருப்தி இருந்ததால் தமிழ்நாடு முழுக்க இருக்கிற
நிறைய இடங்கள்ல வந்து சொல்லிட்டாங்க, நாங்கள் நேரடியாக பாஜகவுக்கு வேலை செய்ய விரும்பலை அப்படின்றத சொல்லிட்டாங்க. அதனால அவங்க போட்டியிட்ட 10 இடத்துலையும் வெல்லலைனாலும் பரவாயில்ல, தருமபுரியில் வென்றே ஆகணும் அப்படின்ற காரணத்துக்காக நிறைய இடங்கள்ல இருந்து, என்னுடைய சொந்த மாவட்டமான விழுப்புரத்துல இருந்து கூட நிறைய பேரை இறக்குமதி பண்ணி அங்கே வேலை செய்ய இஷ்டம் இருக்கா வந்துருங்க, தருமபுரி வந்துருங்க அப்படின்ற மாதிரி ஒரு அறிக்கை விட்டு எல்லாரும் வந்து ஒரு இடைத்தேர்தலில் எப்படி தமிழ்நாடு முழுக்க இருக்க அவங்க கட்சி ஆளுங்க வேலை செய்வாங்களோ அதே போல வேலை செஞ்சாங்க. பாமக அது இடைத்தேர்தலாக நினைச்சாங்க வேலை செய்யுது. ஆமா, மொத்த ஸ்ட்ரென்த்தையும் அங்க இறக்குனாங்க. அந்த மாதிரி தான் இறக்கி வேலை செஞ்சாங்க. அப்படி இருந்தும் நாங்க வந்து நேரடியா பாமகவை தாக்காம எங்களுடைய எதிரி யார்? ஆரியர்கள், திராவிடர்கள். ஆரியர்களை பிடிச்சோம். பிஜேபி உள்ள வரக்கூடாது. ஒரு காலத்துல பிஜேபி வந்து நாம் தமிழர் கட்சியோட பிஜேபியோட பி டீம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப வெளிப்படையா வந்து கூட்டணியில வராங்கன்னும் போது அதை எப்படி நாங்க பார்த்துட்டு சும்மா இருப்போம்? அதனால அதை சேர்த்து வச்சு நாங்க எங்களுக்கான நேரமா அதை பயன்படுத்திக்கிட்டோம். கணக்கு முடிச்சிட்டோம். சரி, அதுக்கான விளைவு தான் அந்த தேர்தலோடைய ரிசல்ட்டுமே. கடைசி நேரம் வரைக்கும் அவங்க வாக்கு சதவீதம், அதாவது லீடிங்ல தான் போயிட்டு இருந்தது. அந்த லாஸ்ட் 2 சுற்று 20, 21, 22 சுற்றுகள்ல தான் வந்து டோட்டல் ரிசல்ட்டே மாறுச்சு. அப்ப எங்களுக்கு என்னன்னா, சரி ஏதோ நம்மளால முடிஞ்சது, பிஜேபியை தமிழ்நாட்டுல கால் ஊனாம பண்ணிட்டோம் அப்படின்ற ஒரு மகிழ்ச்சி. அதுவும் ஒரு சுவாரஸ்யமான ஒரு தேர்தல் காலத்துல. சகோதரி சௌமியா அவங்களை எங்கன்னா நேருக்கு நேரா சந்திச்சிங்களா? சந்திச்சோம். எங்களுடைய தேர்தல் பரப்புரைகளே வந்து பாமக கூட்டி வச்ச கூட்டத்துல தான் எங்களுடைய தேர்தல் பரப்புரைகள் இருக்கும். ஏன்னா நாங்க போறதுக்கு முன்னாடி அவங்க ஒரு தட்டு, ஒரு கிண்ணம், அந்த மாதிரி ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் கொடுத்து கூட்டத்தை கூட்டி வச்சிருப்பாங்க. ஒரு கிராமத்துலயும் அவங்க எல்லாம் வந்து நின்றுட்டு இருப்பாங்க. ஒருவேளை அவங்க வர்றதுக்கு தாமதம் ஆயிடுச்சுன்னா நாங்க போயிடுவோம். நாங்க போய் நின்று அந்த இடத்துல வந்து பேச ஆரம்பிச்சிருவோம். யாரு கூட்டின கூட்டம்ன்றது எங்களுக்கு தெரிஞ்சிடும். போவீங்க, அவங்க ஆர்கனைஸ் ஆகியிருப்பாங்க. அவங்க வர லேட் ஆகுதோ இல்லையோ அதுக்கு முன்னாடி நீங்க பார்த்து பேசிட்டு போயிட்டே இருப்பீங்க. ஒருவேளை அவங்க வந்து அப்பதான் ஜஸ்ட் போவாங்க, உடனே பின்னாடி நாங்க போய் நின்று பேசுவோம். அப்பயும் நிறைய சலசலப்புகள்லாம் வரும். அப்படி இருந்தும் நிர்வாகிகளை தவிர மக்கள் எல்லாருமே நாங்க பேசுறது நின்று கேட்டுட்டு போவாங்க. தோல்ல அவங்க துண்டு இருக்கும், கையில அவங்க கொடுத்த பாத்திரங்கள்லாம் இருக்கும். அப்படி இருந்தும் நாங்க பேசுறதை கேட்டுட்டு வணங்கிட்டு போவாங்க. ஆனா அதனால நாங்க என்ன சொல்றோம்னா, ஒரு அறியாமையில தான் இருக்காங்க. அதை புரிய வச்சா சுலபமா வெளியில வந்துடலாம். அதை வந்து பண்ணாம அந்த அறியாமையே பயன்படுத்தி இவங்கெல்லாம் வந்து ஒரு சூழ்ச்சி, அது வெளிப்படையா சொல்ல வேணாம், அது ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கான மக்களை வந்து அவங்க கட்டுப்பாடுலேயே வச்சிருக்காங்க. அந்த நேரத்துல நிறைய தடவை நான் அக்காவை நேரடியாக சந்திச்சேன். நிற்பாங்க, ஏதாவது பேசலான்னு நினைப்பேன், ஆனா வந்து அவங்க போயிடுவாங்க. நாங்க எதிர்பார்த்தோம், நிறைய இடத்துல சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது, ஆனா அவங்க கிளம்பிடுவாங்க. வாக்கு எண்ணிக்கை அன்னைக்கு சந்திச்சு பேசினேன். என்ன சொன்னாங்க? நீங்க என்ன பேசுனீங்க? நல்லா பேசினாங்க. அவங்க வாக்கு அந்த பெட்டி வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த இடத்துல கையெழுத்துக்கள்லாம் இருந்தது. இது யாரோட கையெழுத்து அப்படின்னு பக்கத்துல என்னுடைய அண்ணன்ட்ட கேட்கும்போது அவங்களாம் வந்து சொன்னாங்க, நாங்கள் அன்னைக்கு வந்திருந்தோம், அப்போ எல்லாருமே நாங்கள் கையெழுத்து போட்டோம், அந்த கையெழுத்து தான் அது அப்படின்லாம் பேசும்போது நல்லா பரவாயில்ல, இவ்வளோ இயல்பாக பேசுகிறாங்க, இவ்வளோ பெரியவங்க நம்மக்கிட்ட வந்து அவங்களா இத்தனைக்கும் நான் அவங்க கிட்ட கேட்கல, பக்கத்தில் கேட்டதுக்கு அவங்க பதில் சொன்னதெல்லாம் சிறப்பாக இருந்தது, நல்லா இருந்தது, வித்தியாசமாக இருந்தது. ஆமாம். விழுப்புரத்துலேருந்து தருமபுரிக்கு போயிட்டு பிரச்சாரம் பண்ணிட்டு ஒரு வேட்பாளராக, நாடாளுமன்ற வேட்பாளர் வந்துட்டு இப்போ திரும்பவும் அதே விழுப்புரத்துக்கு உட்பட்ட விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் வேட்பாளராக 2வது முறையும் ஒரு வாய்ப்பு. இது எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் கேட்டு வாங்கினீங்களா, இல்லை இந்த வாய்ப்பு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? என்ன காரணம் உங்களுக்கு திரும்ப கிடைச்சதுக்கு காரணம் என்ன? காரணம் வந்து என்னுடைய சொந்த தொகுதி, நான் பிறந்து வளர்ந்த தொகுதி வந்து விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதின்றது தான் ஒரே காரணம், வேற காரணம் இல்லை. தருமபுரிக்கு போனதுக்கான காரணம் வந்து எந்த கட்சியிலுமே சரிபாதி பெண்கள் ஆண்களுக்கு இடம் கொடுத்ததில்லை. 40ல் 20 பெண்கள் 20 ஆண்கள். அந்த 40ல் அந்த தொகுதியில் இருக்கிற பெண்கள் தான் தேர்வு பண்ணி நிற்க வைக்கணுன்றது கடிது. திறமையாக இருக்கிற ஏதோ ஒரு மாவட்டத்தில் இருந்தாலும் பரவாயில்ல, அவங்கள எங்கே நிற்க வைக்கலான்ற மாதிரி தான் பார்ப்பாங்க. இப்போ அதான் விழுப்புரத்தில் ஒரு பொண்ணு நிற்கக்கூடிய தகுதி இருக்குது, ஆனால் விழுப்புரம் தனி தொகுதி இல்லையா, அங்கே நிற்க முடியாது. அப்போ அவங்கள வேற எங்கே போடலான்னு பார்த்து தருமபுரியில் அப்படி தான் வந்ததே தவிர வேற எந்த காரணத்துக்காகவும் தருமபுரிலாம் போய் நிற்கல. விழுப்புரம் தனி தொகுதி, அதெல்லாம் நிற்க முடியாது, அதனால் அங்கே போய் நின்னேன். விக்கிரவாண்டிக்கு வந்தது என்னோட சொந்த தொகுதி, அவ்வளோதான். அதனால் வந்து இன்னைக்கு இப்போ உங்கள் சொந்த தொகுதியினுடைய அடிப்படை பிரச்சனை அப்படின்றது ஒன்று இருக்குல்ல, அது யார் சொல்லியும் தெரிய வேண்டியது, உங்களுக்கே தெரியும் சொந்த தொகுதின்ற. இப்போ இந்த தீர்க்கப்படாத அந்த திராவிட கட்சிகள் மாறி மாறி வந்திருக்கிற தீர்க்கப்படாத பிரச்சனைகள்னு இருக்கும், என்னவா நீங்கள் பார்க்குறீங்க? அதை நிறைய பிரச்சனைகள் இருக்குது. விக்கிரவாண்டி விழுப்புரம் பொறுத்த வரைக்கும் அது ஒரு விவசாயம் சம்மந்தப்பட்ட ஒரு
பூமி தான். நெல், கரும்பு இதுதான் வந்து மிகப்பெரிய அளவுக்கு அங்கே பயிரிட்டுட்டு வராங்க. குறிப்பாக நெல் தொழிற்சாலைகள், கிடங்குகள் அது சம்மந்தமாக எதுவுமே கிடையாது. விவசாயம் பண்ணுறாங்க, ஆனால் அதற்கான தொழிற்சாலை இருந்தால் தானே நம்ம வந்து அதுக்கான ஊதியம் பெற முடியும். அதுவும் அங்கே கிடையாது. அதை சேமித்து வைக்கிறதுக்கு கிடங்குகளும் கிடையாது. மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த விவசாய நிலங்களுக்கு நீர்ப்பாசன வசதி தரக்கூடிய நந்தன் கால்வாய் திட்டம் அப்படின்னு ஒரு திட்டம் இருக்கு. அதை வந்து செயல்படுத்த முடியல இன்ன வரைக்குமே. வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. ஆமா, விக்கிரவாண்டினாலே அந்த நந்தன் கால்வாய் திட்டம் அதை பத்தி தான் பேசுவாங்க. அது வந்து திருவண்ணாமலையில ஆரம்பிச்சு பனமலைப்பேட்டை ஏரியில தான் வந்து விக்கிரவாண்டிக்கான கால்வாய்கள்லாம் வருது. அங்கேருந்து பிரிஞ்சு அப்புறம் பாண்டிச்சேரி கடற்கரையில் போய் அது நிறைவடையுது. இது மட்டும் நம்ம செயல்படுத்திட்டோம்னா கிட்டத்தட்ட 100 கிராமங்களுக்கு நம்ம நீர்ப்பாசன வசதியை செய்யலாம். ஆமாம், இப்போ விவசாயம் வந்து முன்னேறினாலே அந்த இடமே செழிப்பாக இருக்குமே, வேற என்ன நமக்கு வேணும்? அப்போ இந்த ஒரு திட்டமே வந்து ஒரு அச்சாணி போல் இதை நம்ம செஞ்சு காட்டிட்டோம்னாலே வேற எந்த பிரச்சனையும் நம்ம வந்து கையில் எடுக்க வேண்டிய தேவையில்லை. அது தானா சரியாகிடும். அது வந்து சில அரசியல் பின்புலங்களால செயல்படுத்தாம இருக்காங்க. இது வச்சுக்கிட்டே இருந்தாதான் இதை பேசி பேசி நம்ம வந்து ஓட்டு வாங்க முடியும்ன்றதா என்னன்னு தெரியல. ஆனா இப்போ நாம் தமிழர் கட்சி சார்பா நான் களமிறங்குறேன். என்ன மக்கள் ஆதரிச்சு தேர்ந்தெடுக்கும் பட்சத்துல இது மக்களுடைய சப்போர்ட் மூலயமாவே நாங்க இதை வென்று முடிப்போம். ஏன்னா எல்லாமே உங்களுக்கு தெரியும், நாங்க இது வரைக்கும் பண்றது எல்லாமே ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள் மூலயமா தான் நாங்க நிறைய விஷயங்களை கொண்டு. மதுக்கடைகள் கூட சமீபமா போன வருடங்கள்ல வந்து அந்த நெடுஞ்சாலையோட மதுக்கடைகள்லாம் மூடினது நாங்க பண்ண போராட்டம் தான். மாவட்டம் தோறும் கொடுத்த மனுக்கள் தான். இது மூலயமாவே அதிகாரத்திற்கு வராத போதே நாங்க இவ்வளவு பண்றோம்னா ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க. அது கொடுத்தாதான் தெரியும். அரசால பண்ண முடியாது, மேலிடத்துல இருந்து உத்தரவு, அதெல்லாம் சும்மா கட்டுக்கதை தான். என்ன சொல்றது, பண்ணாம இருக்கிறதுக்கு ஒரு ரீசன் மாதிரி தான் அதெல்லாம். அதனால மக்கள் போராட்டத்தால சாதிக்க முடியாததும் ஒண்ணுமே இல்லை. அவங்களோட சேர்ந்து அவங்க தேர்ந்தெடுத்த உறுப்பினர்களும் அவங்க கூட சட்டமன்ற உறுப்பினரும் மக்களோட இருந்தாங்கன்னா சாதிக்க முடியாது ஒண்ணுமே இல்லை. அதனால நான் முன்னின்று அதை வென்று முடிப்பேன். அதுதான் என்னுடைய வாக்கு. செய்து முடிச்சிருவேன் கண்டிப்பா, உறுதியாக. அது ஒண்ணும் பெரிய கட்சி தலைவர்கள் பேசிக்கிட்டே இருக்க மாட்டோம். நான் தர்மபுரியிலே இதை தான் சொன்னேன். வாக்குறுதிகள் நிறைய கொடுக்குறாங்க, பிரச்சனைகள் நிறைய இருக்கு. வெறும் வாக்குறுதிகளாவே தான் இருக்கு. வெறும் மனுக்கள் மட்டுமே தான் வாங்கிக்கிட்டு இருக்காங்க, வெறும் கையெழுத்துக்கள் மட்டும்தான் வாங்கிட்டு இருக்காங்க. ஆனா என்னுடைய வாக்குறுதி என்னன்னா, வாக்குறுதிகளை வாக்குறுதிகளாகவே வைக்காமல் அதை நிறைவேற்றி காட்டுவேன். இதுதாங்க என்னுடைய வாக்குறுதி. மற்ற வேட்பாளர்களை போல அள்ளி தெளிக்க மாட்டேன். இத்தனை வாக்குறுதிகள், அத்தனை கொள்கைகள், அதெல்லாம் நான் வந்து பண்ண மாட்டேன். சொன்னதை செஞ்சு காட்டுவேன், குரல் கொடுக்க மாட்டேன், செஞ்சு காட்டுவேன் அப்படின்றது தான் நாங்கள் சொன்னோம். அது இல்லாமல் விழுப்புரம் வந்து படிப்பில் கொஞ்சம் பின்தங்கிய மாவட்டம், கல்வியில் பின்தங்கிய மாவட்டம்ன்றதால அதுக்கு வந்து நான் ஸ்டெப் எடுப்பேன். தனியார் பெருமுதலாளிகள், குறிப்பாக திமுகவில் இருக்கக்கூடிய கல்வி நிறுவனங்கள் அங்கே நிறைய இருக்கும். ஆனாலும் பின்தங்கிய மாவட்டம். காரணம் அரசு தரப்பான இது வந்து இல்லைங்க. அதுக்கு என்ன திட்டம் வச்சிருக்கீங்க நீங்க? அரசு பள்ளிகளை முன்னேற்றினாலே போதும், தரம் உயர்ந்து போயிடும். இப்போ பணம் இருக்கிறவங்க மட்டும்தான் அங்கே படிக்கிறாங்க. எல்லா அரசு பள்ளிகளும் பார்த்தீங்கன்னா, விக்கிரவாண்டி மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் இருக்க எல்லா அரசு பள்ளிகளும் ஒரே நிலைமையில தான் இருக்குது. அதை சொல்லி புரிய வைக்கணும்னு அவசியம் இல்லை. அதோடைய தரங்களை உயர்த்தலாமே. இப்போ டெல்லி போன்ற ஊர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது, ஃபர்ஸ்ட் கிளாஸில் இருக்குது. ஒரு ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் மாதிரி உருவாக்கி வச்சுருக்காங்க. அதெல்லாம் நமக்கு ஒரு முன்மாதிரி தானே. ஆமாம், எவ்வளோ அழகான ஒரு சூழ்நிலை உருவாக்கி வச்சிருக்காங்க அரசு பள்ளியில. அப்ப அது ஏன் வந்து நம்ம இங்க பண்ணக்கூடாது? அப்ப அதை பார்த்தா நமக்கு பொறாமே இருக்குதா இல்லையா? நம்மளுக்கே அந்த மாதிரி இல்லை, நமக்கே ஒரு தலைவன் அந்த மாதிரி இல்லை. ஒரு நேர்மை இல்லாத நிர்வாகம் முதுகெலும்பு இல்லாத மனிதனை போல. அதனால ஒரு நேர்மையான நிர்வாகம் வந்துருச்சுனாலே எல்லா பிரச்சனையும் தீந்துரும். அந்த நேர்மையின்மை இல்லை அப்படின்றதுதான் இங்க மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. நீங்க உத்தரவாதம்ன்றீங்க. எங்க கிட்ட அளவுக்கு அதிகமாகவே அந்த நேர்மையும் உண்மையும் இருக்குது, அந்த உறுதித்தன்மை இருக்குது. அதனால கண்டிப்பா நாங்க அதை செஞ்சு முடிப்போம். கல்வியிலிருந்து பின்தங்கிய மாவட்டம் அப்படின்றத உயர்த்தலாம். விவசாயிகளுக்கு இந்த திட்டத்தின் மூலமா நீர்ப்பாசன வசதிகள் செய்யலாம். இது போல நிறைய திட்டங்கள்லாம் வந்து நம்ம உறுதியா செஞ்சு முடிப்போம் மக்களுக்காக. தவிர்த்தாங்க வந்து விக்கிரவாண்டினாவே உங்களுக்கு சக்கரை ஆலை இருக்குது, கரும்பு விவசாயம் சார்ந்த ஒரு விஷயம் இருக்குது, அங்கே நிறைய பிரச்சனைகளும் இருந்துட்டு இருக்குது.
இதில் தீர்க்க முடியாத பிரச்சனைகளை நீங்கள் முன்வைக்கிறது எதை பார்க்குறீங்க, என்ன செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க? அந்த மக்களுக்கு? சரியான விலை கிடைக்கிறது இல்ல, விலை பொருட்களுக்கான சரியான விலை கிடைக்கிறது இல்ல. நடுவில் தரகர்கள் மூலயமா அந்த காசு பேசுது அவங்க கிட்ட. அடிப்படை விலை அப்படின்றது ஒன்று இருக்கு. அதை வந்து நீங்க எந்த காலத்துலயும் மாற்றக்கூடாது. மேக்சிமம் ரீட்டைல் ப்ரைஸ் எப்படி ஒன்று இருக்கோ அந்த மாதிரி இதுதான் குறைஞ்சபட்சம். ஒரு 5 ரூபாய்னா அந்த 5 ரூபாய் கீழே போவே கூடாது. அது எவ்வளோ அதிகமாக விளைஞ்சாலும் சரி, கம்மியாக விளைஞ்சாலும் சரி. அந்த மாதிரி ஒரு விஷயத்த நம்ம வந்து கொண்டு வரணும். அதெல்லாம் நாங்கள் வந்து முன்வைப்போம். மற்றபடி அதுக்கான கிடங்குகள், ஆலைகள் அதெல்லாம் செயல்படுத்தும். கரும்பு விவசாயம் பண்ணுறாங்களே தவிர தொழிற்சாலை இல்லையே. தொழிற்சாலை இருந்தால் தானே வேலை வாய்ப்பு இருக்கும். அப்புறம் இன்னொரு விஷயம், அங்கே நிறைய படித்த இளைஞர்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கான வேலை வாய்ப்பு தரக்கூடிய தொழிற்சாலைகள் இல்லை. அது போன்று நம்ம நிறுவும் போது சொந்த ஊர்லயே வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான வசதி. அந்த தொகுதிக்குள்ள ஒரு தொழிற்சாலைன்றது இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புன்றது இல்லாம இருக்குது. ஆமா, இது வரைக்கும் வந்து யாரும் செய்யலாத. எல்லாம் படிச்சு முடிச்சுட்டு சென்னை, கோயம்புத்தூர், மதுரை இப்படிதானே போயிட்டு இருக்காங்க. காரணம் அந்தந்த ஊர்ல இல்ல. அத நாங்க சொல்றது அதுதான். விவசாயம் செய்யுங்க. விவசாயம் சார்ந்த தொழிற்சாலைகள், நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகள், தற்சார்பு பொருளாதாரத்தை மேம்படுத்துங்க. இதெல்லாம் தானே நாங்கள் 13 வருஷமா வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்கோம். அப்போ நாங்கள் வந்து நிறைய கனவுகளோட இருக்கோம். நீங்கள் விட்டாதான் தெரியும் நாங்கள் என்னென்ன பண்ணுவோம் அப்படின்னு. ஆமாம் ஆமாம் ஆமாம். நீங்கள் வந்து எதிர்பார்க்காத அளவுக்கு இவங்களை இவ்வளோ நாள் நம்ம வந்து கத்த விட்டுட்டோமே, இவ்வளோ நாள் அவங்க வந்து ஏங்க விட்டுட்டோமேன்றது அவங்க உறுதியாக மக்கள் வந்து ஃபீல் பண்ணுவாங்க எங்கள் ஆட்சி அவங்க கண் முன்னாடி பார்க்கும்போது. ஒரு வாய்ப்பு இருந்ததுன்னா இந்த தொகுதியில ஒரு மாறுபட்ட நிர்வாகத்தை கொண்டு வர முடியும். ஏன்னா இப்போ நீங்க இடைத்தேர்தல்னா வந்து ஆளுங்கட்சி தான் வெற்றி பெறும்ன்ற ஒரு பிம்பம் இருக்கு. இப்போ சரி, திமுகல இருந்தே ஒருத்தர் வெற்றி பெற்று போறாருன்னா ஏற்கனவே இருக்கிற 159 வேட்பாளரோட இவர் 160 மாறுவாரு. இல்ல அதிமுகல இருக்கக்கூடிய 66 வேட்பாளரோட இவர் 67 மாறுவாரு. அதே திராவிட கட்சிகள் தான், முகங்கள் தான் மாறி போயிருக்குமே தவிர கொள்கைகள் எல்லாமே ஒண்ணுதான். என்ன கொள்கை? மாற்றம் வராதுன்றீங்க. மாற்றம் வராது, உறுதியா வராது. இத்தனை வருஷமா 56 வருஷமா நீங்க பண்ணாததை இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் வந்து என்ன பண்ணுவீங்க? அந்த ஒரு எம்எல்ஏ என்ன பண்ணுவாருன்னு நினைக்கிறீங்க? அதுதான் நாங்கள் மக்கள்கிட்ட வந்து இந்த தடவை கொண்டு போய். அதுதான் இப்போ வழக்க போல அவங்கள மட்டும் தேர்ந்தெடுக்காம அதே ஊறி போனவங்க மட்டையில் இருக்கிற மாதிரி தான் இருப்பாங்க. ஒரு மாறுபட்ட வேட்பாளர் நீங்கள் தேர்ந்தெடுன்னு வைக்க போறீங்க முழக்கம். கண்டிப்பா. இப்ப எதிர்கட்சின்ற அந்தஸ்துல இருக்க ஒரு கட்சி இப்ப எங்க இருக்குன்னே தெரியல. என்னோட முதல் மேடையிலே அழிந்து போன அதிமுகன்னு தான் சொல்லியிருப்பேன். அப்ப நிறைய எதிர்ப்புகள் வந்துச்சு. ஆனா இப்ப கண்கூடா பார்த்துட்டு இருக்காங்க அதிமுகவினுடைய அழிவையும். அது எந்த இடத்துல இருக்கு, எங்க இருக்குன்றதே தெரியல. தலைவர் யாரு, பொதுச் செயலாளர் எதுவுமே தெரியல. அந்த மாதிரி அந்த அந்தஸ்துல இருந்து ஒரு கட்சி அவுட் ஆயிடுச்சு, ஆப்சென்ட் ஆயிடுச்சு. இப்ப அடுத்து யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா சாதிய பின்புலம் கொண்ட ஒரு கட்சி இருக்கு. அது வந்து ஒரு மத அரசியலை பேசக்கூடிய கட்சியோட கைகோர்த்து வருது. அது அறவே புறக்கணிச்சிருவாங்க. அதுதான் அவங்களுடைய பெல்ட்ன்னு சொல்லக்கூடிய தர்மபுரியிலேயே வந்து தூக்கி வீசிட்டாங்க அந்த மதத்தோட சேர்ந்ததால, மதவாத கட்சியோட சேர்ந்து. அதனால இங்கே வந்து வாய்ப்பே கிடையாது. அதை நாங்கள் இப்போ உறுதியாக சொல்கிறோம். அதனால மீதி இருக்கிறது ஒரே ஒரு ஆளுங்கட்சி தான். அதை வந்து எங்களுடைய நியூ வே ஆஃப் ஸ்ட்ராட்டஜி மூலயமா இப்போ மாநில அங்கீகாரமும் நம்ம வாங்கியாச்சு. இதுக்கப்புறம் வந்து நம்ம தைரியமாக பேசலாம். நாங்களும் ஒரு கட்சி, இதெல்லாம் ஒரு கட்சியான்னு கேட்டீங்க. இப்ப நாங்களும் ஒரு கட்சி, இதுக்கப்புறம் நாங்க தான் ஒரு கட்சியா நிக்க போறோம். ஆமா ஆமா. அதனால நம்ம அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லி மக்கள்கிட்ட கேட்டு, இப்ப நீங்க விக்கிரவாண்டியில இருந்து ஒரு நாம் தமிழர் கட்சியை தேர்ந்தெடுத்து மாற்று கட்சியினரை சேர்ந்த ஒரு உறுப்பினர் தேர்ந்தெடுத்து அனுப்பிச்சிங்கன்னா அது ஒரு ஜனநாயக மறுமலர்ச்சி தான். இந்தியாவே திரும்பி பார்க்கும். அதே போல ஒரு வரலாற்று பெருமை மிக்க ஒரு தொகுதியா விக்கிரவாண்டி மாறும். இத்தனை தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய இத்தனை இடங்கள் வந்து, இத்தனை தொகுதிகள்ல, இத்தனை ஊர்கள்ல வந்து இத்தனை வருடங்களா புறக்கணிச்ச ஒரு கட்சி விக்கிரவாண்டியில வென்று இருக்குன்னா அப்ப அந்த மக்களுக்கு வரக்கூடிய பெருமை அது, அந்த தொகுதிக்கு வரக்கூடிய பெருமை அது. சரி, இப்போ இந்த சட்டமன்ற உறுப்பினருக்கான இது அறிவிப்பு வந்தது. இதுக்கு முன்னாடி அவரை சந்திச்சிங்களா? தலைவரை சீமான் அவர்களை சந்திச்சிங்களா, பேசுனீங்களா? இல்லை இல்லை. இன்னும் இல்லை. அறிவிப்பு வந்தது, நேராக அங்கே வந்திருக்கீங்க ஊடகத்துக்கு, சந்திக்கிறீங்க? இன்னும் சந்திக்கல. அண்ணன் நாளைக்கு தொகுதிக்கே வரதா இருக்காரு. அப்போ பார்த்து பேசிக்க. சரி, அவர் எதுக்கு வந்து ஏற்கனவே அவர் ஓய்வு எடுக்கிற நேரம் கம்மி, நம்ம வேற எதுக்கு போய் நேரடியாக சந்திச்சுட்டு அது ஏதாவது இதுவா, சரி வரதானே போறாரு அண்ணன் அப்படின்னு காத்துட்டு. எப்படி நீங்க உள்ள வந்தீங்க கட்சிக்குள்ளார? எந்த வயசுல இந்த ஈடுபாடு உங்களுக்கு? நான்
19லயே கட்சியில் வந்துட்டேன். 19-20லயே வந்து கட்சியில் உறுப்பினராக சேர்ந்து செயல்பட ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் களத்துக்கு வந்தது பார்த்திங்கன்னா எனக்கு வாய்ப்பு கிடைக்கல. படிச்சுட்டு இருந்தேன். யூஜி முடித்தது 2020, முடித்த அதே வருடத்தில் எனக்கு பிஜி நீட் ஆல் இண்டியா கோட்டாவில் எனக்கு மகாராஷ்டிராவில் சீட் கிடச்சி நான் படிக்க போயிட்டேன். அதனால் எனக்கு வாய்ப்பு கிடைக்கல. கடைசியாக ஒரு 2 வருஷமாக தான் நான் ஃபுல்லாக இந்த ஃபீல்டில் வேலை செய்கிறேன். 1.5 வருடமாக மிக தீவிரமாக இருக்கேன். எல்லா போராட்டங்களுக்கும் போகிறது, மனுக்கள் கொடுக்கறது, ஆர்ப்பாட்டம் பண்ணுறது, காவேரி பிரச்சனை, நெய்வேலி நிலக்கரி பிரச்சனை, இது போன்ற பிரச்சனைகள்லாம் முன்னின்று ஆர்வத்தோடு நான் வேலை செய்ய ஆரம்பிச்சது. அப்புறம் அண்ணனை பார்க்கும்போது ஒரு ஆசை, சரி இவர் மாதிரிலாம் பேச முடியாது, அவரை பார்த்து ஒரு ஆசை, பேசணும், மக்களுக்காக ஏதாவது ஒன்று பேசணும்னு சொல்லிட்டு. எனக்கு பேச்சு வாற்றெல்லாம் கிடையவே கிடையாது. பள்ளியில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு விளையாட்டு வீராங்கனை தான். மைக்கை பிடிச்சது கிடையாது, கட்டுரை போட்டி எழுத்து நல்லா எதுவுமே இல்லை. ஆனால் அண்ணனை பார்த்து ஒரு ஆர்வம் வந்து மிகப்பெரிய ஒரு ஈடுபாடு வந்து பேசணும், மேடை பேச்சுகள்லாம் பேசணும் அப்படின்னு ஒரு ஆர்வம் வந்து பேசவும் ஆரம்பித்தேன். மேடை பேச்சுகள்லாம் பேச ஆரம்பித்தேன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஆர்வம் வளர்ந்து இங்கே வந்து நின்று இருக்கு. உங்கள் குடும்ப பின்னணி வந்து பாமக பின்னணி அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. எப்படி அங்கேருந்து நேராக இந்த ட்ராக்? என்னோட அப்பா கிடையாது. நான் எனக்கு கல்யாணம் ஆகி போன இடத்துல சொல்ல வந்தேன். ஆமாம், மாமனார் வந்து இன்னமும் இருக்காரு. இன்னமும் பாமகவோட நிர்வாகி தான். மாமனார் இருந்தாரு. என்னுடைய கணவருமே ஒரு காலகட்டத்துல ரொம்ப நாள் முன்னாடி, ரொம்ப வருடங்களுக்கு முன்னாடி, அதெல்லாம் ஒரு 5-6 வருடங்கள் முன்னாடி அவருமே வந்து பாமகல தான் இருந்தாரு. நானுமே வந்து சொல்ல போனா நம்பினேன். ஒரு நம்பிக்கை தானே அந்த காலகட்டத்துல. அண்ணனும் அந்த சமகாலத்துல இருந்தாலுமே நான் நம்பினேன், சரி இவங்களால ஏதாவது ஒரு மாற்றம் வரும், முன்னேற்றம் வரும் அப்படின்னு. அப்புறம் யாருக்கு மாற்றம் யாருக்கு முன்னேற்றம்ன்றலாம் எனக்கு புரிய வந்தது. அப்புறம் டார்ச் லைட்டை தூக்கிட்டு வந்தாரு கமலஹாசன் வந்தாரு. அவர் ஏதாவது வந்து மாற்றத்தை கொண்டு வருவாரான்னு நினைச்சேன். ஆனா அவங்களுடைய சித்தாந்தங்கள், அவங்களுடைய நிலைப்பாடுகள்லாம் பார்த்து புரிஞ்சு ஒரு மிகப்பெரிய அடி, இவங்களெல்லாம் நம்பிட்டியே அப்படின்ற ஒரு ஏமாற்றம் எனக்கு வந்தது. அப்போதான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு அந்த ஈடுபாடு அண்ணன் பக்கம் போச்சு. அண்ணனையும் வந்து சமகாலத்தில் நான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்தேன். இருந்தாலும் இவங்கெல்லாம் கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் மாதிரி இருந்தாங்க. அப்போல்லாம் எனக்கு என்ன, காலேஜ் முடிச்சு அந்த காலகட்டம் தான், அந்தளவுக்கு வந்து தெளிவும் இல்லை. அப்போ அதுக்கப்புறம் தான் அண்ணனுடைய பேச்சுக்கள்லாம் கேட்க ஆரம்பித்தேன். இப்படி கத்துறாரு, கேட்போம், என்னதான் கத்துறாரு, என்னதான் பேசுகிறாருன்னு கேட்போன்னு. சாதாரணமாக ஒரு தம்பி தங்கைகள்லாம் எப்படி வந்திருப்பாங்களோ அதே போல் தான் நானும் வந்தேன். உறுதியாக ஏன் இருக்கிறேன்னா, நான் மற்ற கட்சிகளை பார்த்துட்டு வந்திருக்கேன். அதுதான் என்னோட உறுதித்தன்மைக்கு ஒரு காரணம். மற்ற இடத்துக்கு இங்கே என்ன உறுதித்தன்மை இருக்குது, இவங்க எப்படி இருக்கிறாங்க, மக்களுக்காக என்ன பண்ணுறாங்கன்ற இந்த வித்தியாசத்தை நீங்கள் பார்க்குறீங்க. ஆமாம். நேரடியாக இப்போ வந்து என்னோட அப்பா மூலியமாவோ என்னோட கணவர் சொல்லியோ நான் வந்திருந்தேன்னா எனக்கு அந்தளவுக்கு ஈடுபாடாக இருந்திருப்பேனான்னு தெரியல. ஒரு எதுவும் நடக்கலை, நீங்களாக தான் வரீங்க. ஆமாம், நானாக தான் வரேன். என்னோட அப்பா வந்து கொஞ்சம் அந்த அரசியலில் என்னோட அப்பா சைடில் இருக்க குடும்பம் முழுக்கவே அரசியல் சார்ந்த இதுதான். தாத்தாலாம் வந்து நேரடியாக கருணாநிதியோடலாம் பேசினவர், கோழிலாம் கொடுப்பாரு அப்படிலாம் சொல்லுவாங்க. அந்தளவுக்கு நெருக்கம். அப்படி இருந்து வந்த குடும்பம் தான். இன்னமும் வந்து எங்கள் பெரியப்பா சித்தப்பா அவங்கலாம் டிஎம்கே தான், திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் அவங்க ஆதரவு. அப்படி இருந்தாலும் அப்பா எப்படின்னா ஒரு நேர்மையை விரும்புவார், ஒரு உண்மைத்தன்மை இருக்கணும், அவங்க கிட்ட ஒரு உறுதித்தன்மை இருக்கணும். அவங்களோட கொள்கை கோட்பாடுகள்லாம் பார்த்து ஆம் ஆத்மி பார்ட்டிக்கெலாம் கூட வந்து சப்போர்ட் பண்ணி டெல்லி வரைக்கும்லாம் போய் பேசிட்டு வந்தார் கெஜ்ரிவால் கூடலாம். அந்தளவுக்கு நேர்மை எங்கே இருக்குதுன்னு கொஞ்சம் தேடலில் இருப்பார் எங்கள் அப்பா. அப்போ தான் வந்து அண்ணன் பேச்சாலே ஈர்க்கப்பட்டு அப்பாவும் கொஞ்சம் நுழையிறார். ஆனால் அவர் ஆரம்ப காலகட்டத்திலே வந்துட்டார். அவர் நல்ல அரசியல் புரிதல் இருக்கிறதால ஆரம்பத்திலே வந்து நாம் தமிழர் கட்சியில் இருந்துட்டார். ஆமாம். ஆனாலும் நான் வரல. நான் வந்து அதான் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஆகிடும்ல, அப்பா சொல்லி தான் வந்தேன்ற அது எனக்கு வந்து தோணவும் இல்லை. சரி அப்பா பார்க்குறாரு, நம்ம ஏன் பார்க்கணும், நமக்கு புரியும் போது உண்மைன்னு தெரிஞ்சால் நம்மளே போயிட போகிறோம் அப்படின்ற மாதிரி நான் இருந்துட்டேன். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் பட்ட அடிகள், எனக்கு வந்து ஏமாற்றங்கள், இவங்களை நம்பி வீணானது, அதெல்லாம் வந்து உரைக்கும் போது தான் எனக்கு அண்ணன் பக்கம் திரும்பிச்சு. அப்புறமா அரசியல் இதுதான். ஆமாம். அப்புறம் உலக அரசியலே பேசுகிறாரு, இவ்வளோ நாளாக நம்ம வந்து பார்க்கலையே அப்படின்ற ஒரு ஏக்கம் எம்எல்ஏ எனக்கு கோபம் வந்தது. அப்புறம் அப்பாவோட சேர்ந்து உட்காந்து நானும் பார்க்க ஆரம்பித்தேன். அப்பாவோடையே நான் நிறைய
முரண்பாடான விவாதங்கள்லாம் போவோம். அண்ணனுடைய கொள்கைக்கும் நான் வந்து அதுக்கு மாறா பேசுவேன். இல்லப்பா அது எப்படி இப்படி சொல்றாரு, அது இப்படிதானே இருக்கும் அப்படின்ட்டு. எங்க அப்பா சிரிப்பாரு. இதெல்லாம் உனக்கு புரியும் போது நீ வந்து என்கிட்ட பேசுவ, உன்னை பார்த்தா எனக்கு சிரிப்பு தான் வருது, உனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டுது அப்படின்னு அப்பா சொல்லுவாரு. ஆமா நாம் தமிழர் கட்சிக்கு புரியவும் ஆதரவா. வைப்பாரு. ஆனா நான் அது ஒரு ஈகோ புரிஞ்சிக்க மாட்டேன். ம். ஏன்னா எனக்கு அந்த அளவுக்கு புரிதல் இல்லை. அந்த மாதிரி தான் இருந்தேன். அதுக்கப்புறம் தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சு, ஏதோ நேரடியாக இந்த கட்சிக்கு வந்த பொண்ணுலாம் கிடையாது. நான் நிறைய அடிபட்டு புரிஞ்சு அதுக்கப்புறம் தான் வந்து ஒரு நிலைப்பாடோட இருக்கேன். அப்புறம் கணவர் வந்து நானே எதிர்பார்க்கல, அவரும் பாமகல தான் இருந்தார். ஏன்னா எங்க மாமனார் இன்னமும் இருக்காரு. அதான் அவரும் கேட்டேன். பாமக பின்னணியில இருக்கிற அந்த குடும்பத்துல இருந்து இதுல வந்திருக்கீங்க. எப்படி அந்த கணவரும் அனுபவம் வந்து இருக்கு? அதுல தான் இருந்தாரு. பாட்டாளி மக்கள் கட்சியில் தான் இருந்தாரு. அப்புறம் அவரும் வந்து நிறைய பேசுவார், அதை பத்திலாம் பேசுவார். அப்புறமா தான் வந்து சரின்னு புரிஞ்சு இது தாண்டா நீங்க அரசியல். மாத்துனீங்களா? அவர் உங்களை மாத்துனாருங்களா கணவரு? உறுதியா? சொல்ல போனா அவர் தான் எனக்கு வந்து சொன்னாரு. ஆமா நான் என்னுடைய முதல் பாமகவுல இருந்து முதல்ல அவர் மாறுறாரு, அப்புறம் உங்களை வந்து என்னுடைய முதல் ஓட்டே தேமுதிகவுக்கு தான் நான் போட்டேன் 18 வயசுல. அப்புறம் பாமகவுக்கு போட்டிருக்கேன், அப்புறம் மக்கள் நீதி மையத்துக்கு எல்லாத்துக்கும் நான் ஓட்டு போட்டிருக்கேன். அப்பனா பார்த்துக்கோங்க, புரிஞ்சு தெளிஞ்சு இதுதான் அரசியல், இதுதான் வந்து எதிர்காலம் அப்படின்றத புரிஞ்சு ஒரு உலக அரசியல் பேசக்கூடிய கட்சியில, தமிழ் தேசியம் பேசக்கூடிய கட்சியில வந்து இணைஞ்சேன். ம். கணவர் வந்து உங்க கூட விவாதிக்கும் போது நாம் தமிழர் கட்சி அதுக்கு முன்னாடி அவர் வந்துட்டாரு. எந்த கட்டத்துல புரிதல் உங்க 2 பேருக்குள்ள ஒண்ணா வருது, இதுதான் சரியான பாதை அரசியல் அப்படின்றது எப்போ வந்தது? ஏன்னா அவர் பாமகவில் பெரிய அளவில் களப்பணியில் இருந்துட்டு வந்தவர் உங்கள் கணவர். மாமனாரும் கூட இன்னைக்கும் பாமகவில் இருக்கிறதா தான் சொல்கிறீங்க, கரெக்டுங்களா? ஆமா. அப்படிக்கப்ப எப்படி இந்த இது வருது உங்களுக்கு? கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து தூரத்துல இருந்து பேசுவோம், அந்த அளவுக்கு புரிதல் இருக்காது. அது ஒரு விவாதமா மாறி சண்டையா மாறி முடிஞ்சிரும். ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் தான் வந்து கொஞ்சம் நெருங்கி இருக்கும் போது கொஞ்சம் பேசுறது, அப்புறம் நாங்களே வந்து வலைதளங்கள்லாம் பார்க்கறது, அண்ணனோட பேச்சை மணிக்கணக்கில் கேட்கறது, ஒரு சின்ன நேரம் கிடைச்சா கூட அந்த இடத்துல அண்ணனுடைய பேச்சு, காளியம்மாக்காவோட பேச்சு, சாட்டை அண்ணன், இடும்பவனம் அண்ணன், இந்த மாதிரி நிறைய பேச்சுக்கள்லாம் கேட்க ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் தான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன். 2 பேருமே சொல்லப்போனா அவருமே நிறைய அந்த காலகட்டத்துக்கு அப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டாரு. அவருக்கு பிடிக்கும், அதுக்கு ஆதரிச்சாரு. இருந்தாலும் அந்த தீவிரமா இறங்குறது வந்து நாங்க கல்யாணத்துக்கு அப்புறம் தான். ஏன்னா ஆமா அதுக்கப்புறம் தான் அந்த ஈரோடு இடைத்தேர்தல் வந்தது இல்லையா, அதுதான் எனக்கு ஒரு திருப்பு முனைனே சொல்லலாம். அண்ணனை நேரடியா சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிது. அந்த இடைத்தேர்தல்ல அந்த பிரச்சனை நடந்தது, கல்லெறிதல் எல்லாம் நடந்தது. அது பார்த்துட்டு டிவில பார்த்துட்டு நான் நேரடியா களத்துக்கே போயிட்டேன். ஈரோட்டுக்கு போயிட்டீங்க? ஆமா, ஏற்கனவே அப்பா அங்க இருந்து களப்பணி செஞ்சிட்டு இருந்தாரு 2-3 நாளா. நான் ஒரு 2 நாள் கழிச்சு போலாம் அப்படின்னு, ஏன்னா நான் அப்பதான் காலேஜ்ல இருந்து வந்திருந்தேன். அப்பா வந்து நாம் தமிழர் கட்சிக்காக வேலை செய்துட்டு இருக்கிறாங்க. ஆமா அங்க செஞ்சுட்டு இருக்காரு. எனக்கு போன்ல சொல்றாரு, டிவிலையும் நான் பாக்குறேன், லைவா போகுது. கல் எடுத்து அடிச்சு மண்டே உடஞ்சி ரத்தம் வந்து ஹாஸ்பிட்டல்ல படுத்திருக்காங்க. நான் அப்பதான் முடிவு எடுக்கிறோம், நம்ம 2 பேரும் இறங்கி போகலாம், நானும் கணவரும் போகலாம். என் வீட்டுல எல்லாம் திட்டினாங்க, எல்லாரும் அங்க இருந்து வராங்க, நீ என்ன இங்க இருந்து போற அப்படின்ற மாதிரி திட்டினாங்க. இல்ல இப்ப இந்த இடத்துல நாங்க போய் வேலை செய்யலாம், வேற யாரு வருவா, உறுதியா இருக்கிறவங்க தான் போய் வேலை செய்ய முடியும். மற்ற ஒரு ஃபேன்ஸா இருக்கவங்களாம் அந்த இடத்துக்கு வரமாட்டாங்க, பாக்குறாங்களா ரசிக்கிறாங்களா அதோட நிறுத்திடுவாங்க. களப்பணின்னு செய்யறதுக்கு நம்ம தான் இருக்கோன்ற மாதிரி போய் இறங்கி வேலை செஞ்சு அதுக்கு அடுத்த நாள் வந்து அண்ணனுக்கு ஒரு பாதுகாப்பு சம்பந்தமா ஒரு கடிதம் கொடுத்தேன். இந்த கல்லு அவர் மேல பட்டிருந்தா என்ன இருக்கும்? அவரை நம்பிதான் எத்தனை லட்சம் மக்கள் இருக்கும், இவ்வளோ 1000 தம்பி தங்கைகள் இருக்கும். ஆனா வந்து அவர் அந்த பாதுகாப்புல கொஞ்சம் குறைபாடு இருக்கிற மாதிரி எனக்கு தோணி, அப்புறம் அதுக்கான கடிதம்லாம் கொடுத்து அப்பதான் ஒரு புகைப்படம் வந்து எடுத்தேன், அவரு கூட கை கொடுக்குற மாதிரி. அதுதான் முதல் புகைப்படம். அவரை நேரடியா சந்திச்சதுக்கு அப்புறம் அந்த சாமிக்கு கடவுள்கிட்ட ஏதோ வாக்கு வாங்குறது அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல, தீட்சை கிடைக்க, அந்த மாதிரி அதுல இருந்து என்னன்னு தெரியல அவ்வளோ ஈடுபாடு. ஆமா 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 அது ஒரு வைப் போல. அவர் ஒரு இம்மார்டல் தான், நான் இன்னமும் அவரை நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த மாதிரி ஒரு ஈர்ப்பு வந்தது. அதுக்கப்புறத்துல இருந்து தான் மிக தீவிரமா கட்சியில இறங்கிட்டேன். இப்ப இந்த மக்களுக்கு நீங்க என்ன உத்தரவாதம் கொடுக்குறீங்க? இந்த விக்கிரவாண்டி தொகுதி மக்களுக்கு இந்த ராவணா மூலமாக நீங்க என்ன வாக்குறுதி கொடுக்குறீங்க? இவ்வளோ நேரமா சொன்னதுதானா, இப்போ ஒரு மாற்றத்தை கொடுத்துதான் பாருங்களேன். இத்தனை ஆண்டு காலமா திராவிட கட்சிகள் ஆண்டுட்டு வருது, நூதனமான முறையில நம்மளை அடிமைப்படுத்தி வச்சிருக்காங்க. ஏன் ஒரு தமிழன் தமிழ்நாட்டை ஆளக்கூடாதா?
இது வந்து ஐயா அமித்ஷா பேசுறாரு, ஒரிசாவை ஒரு தமிழன் ஆளலாமான்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த விவாதத்துல அவர் வெற்றியும் பெறுறாரு. மக்கள் அவர் பேச்சை தானே கேட்டாங்க. கடைசியில நம்ம பாண்டியன் என்ன ஆனாரு? கடைசியில கட்சி விட்டே வெளியில வந்துட்டார்ல. அப்ப அவங்க வந்து அவங்களுடைய தேச அரசியலை பேசி அதை வெற்றி பெறுறாங்க. ஆனா இந்த இடத்துல நாங்க தமிழ் தேசியம் பேசுறோம். தமிழ்நாட்டை தமிழன் ஆளணும்னா இது வந்து இனவாதம்ன்றாங்க, பிரிவினைவாதம்ன்றாங்க, ஃபாசிசம்ன்றாங்க. அதுதான் எங்களுக்கு ஒன்றும் புரியல. அப்ப தெளிவு யார்கிட்ட வரணும்னா மக்களிடம் தான் வரணும். யார் யாரை ஏமாத்தி வச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு பார்க்கணும். அவ்வளோ பெரிய ஒரு அதிகாரி, திறமை மிக்க அதிகாரியை தூக்கி போடுறாங்கன்னா ஒரே ஒரு விஷயம் தான் வேலை அந்த மண்ணை சேர்ந்தவராக இல்ல. அப்ப இததானே நாங்க கேக்குறோம். அப்ப நீங்க திராவிடர்கள் இடத்துல கொடுத்திருக்க ஒரு அதிகாரத்தை ஒரு தமிழனிடம் கொடுத்து பாருங்களேன். ஒரு பிள்ளைய சித்தப்பா, பெரியம்மா, தாத்தா, பாட்டி அவங்க வளர்த்தா எப்படி இருக்கும்? சொந்த தாய் தந்தை கிட்ட வளர்ந்தா எப்படி இருக்கும்? பார்த்துப்பாங்க தான். இருந்தாலும் அந்த பாசம் வருமா? பிணைப்பு வருமா? அது போன்ற விஷயங்களை வந்து ஒரு தமிழ்நாட்டை சார்ந்த, ஒரு தமிழ் மண்ணை சார்ந்த, தன் மண்ணையும் மக்களையும் முழுமையாக நேசிக்கக்கூடிய ஒரு தமிழன் கிட்ட கொடுத்தா உங்களை ஒரு சொர்க்க பூமியை உங்க முன்னாடி வந்து நிறுத்துவார். இதை தான் நாங்கள் உறுதியளிக்கிறோம். அதுக்கு நீங்க ஒரு வாய்ப்பு கொடுங்க. விக்கிரவாண்டி தொகுதி மூலயமா அதுக்கு ஒரு முன்னோட்டம் தான். இது எங்களுக்கு ஒரு ஓட்டம். இதுல இருந்து எங்க ஓட்டம் ஆரம்பிக்குது. எங்களுடைய கணக்கு துவங்கிறதுக்கான ஒரு முன்னோட்டமா இதை எடுத்துக்கோங்க. இதெல்லாம் சாத்தியமா அப்படின்றது வந்து மக்களிடம் மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. 2019 ஆம் ஆத்மி பார்ட்டி வெறும் 7% வாக்குகளை தான் வாங்குறாங்க பஞ்சாப்ல. அதுக்கு அடுத்து உடனே 2022 தேர்தலில் 44% வாக்குகள் வாங்கி 75க்கும் மேற்பட்ட இடங்கள்ல வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கிறாங்க. நடுவில் எத்தனை வருஷம் பாருங்க, அப்படியே எத்தனை மடங்கு ஜம்ப் ஆகி போறாங்க. அப்ப ஒரே ஒரு ஸ்பார்க் தான் அது வந்து மக்களிடம் வந்துருச்சுன்னா மிகப்பெரிய மாற்றம் வந்துடும். அது வந்து எங்களுடைய இந்த மாநில அங்கீகாரத்தின் மூலயமா வரும், அந்த நம்பிக்கை மக்களிடம் வரும் அப்படின்றத நாங்கள் எதிர்பார்க்குறோம். உறுதியாக இந்த விக்கிரவாண்டி தேர்தலில் மக்களாகிய வாக்காளர்கள் என்னை வெற்றி பெற வச்சாங்கன்னா ஒரு முன்னோடியான தொகுதியாக, மாவட்டமாக நான் அதை மாற்றி காட்டுவேன். அம்மா நன்றி, வணக்கம்மா. நன்றி.